அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். முதலாவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு சர்ச்சை, 3 விசேட குழுக்களை நியமித்தார் ஜனாதிபதி. குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்தும் அவதானம் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆக குறைந்த நாட்சம்பளத்தை அரசாங்கம் அறிவித்துள்ள போதிலும் கம்பெனிகள் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது என்று அரசாங்கத்திடம் ஆட்சேபனைகளை சமர்ப்பித்துள்ளன என்று வீரகேசரி பத்திரிகையிலே அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு சர்ச்சை, 3 குழுக்களை ஜனாதிபதி நியமித்திருக்கின்றார். அதேபோன்று அவற்றின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய்வதற்கும் வாழ்க்கை செலவுகளின் அடிப்படையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நியாயமான சம்பளம் தொடர்பில் மதிப்பீடு செய்வதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் 3 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன அறிவித்துள்ளார். அத்தோடு முறைகேடான முகாமைத்துவத்தினால் சம்பளம் செலுத்துவதற்கு தவறினால் அவ்வாறான கம்பெனிகளுடனான காணி குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு இயலுமான வகையில் சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஆராயுமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் வீரகேசரி பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கிறது. அதாவது அரசாங்கத்தின் 22 பெருந்தோட்டங்கள் நீண்டகால குத்தகை அடிப்படையில் கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அவை சம்பள அதிகரிப்பை கூட வழங்க முடியாத அளவுக்கு மோசமான வகையில் நிர்வகிக்கப்படுமானால் கம்பெனிகளுக்கு அவற்றை தொடர்ந்து முறையாக நிர்வகிப்பதற்கான இயலுமை இல்லாவிட்டால் குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்து சிறந்த முறையில் நிர்வகிக்கக்கூடியவர்களிடம் அவற்றை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றனவா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கான மற்றைய குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பெருந்தோட்ட உற்பத்திகளை பாதுகாக்கும் அதேவேளை ஏற்றுமதி வருமானத்தில் பெரும் பங்களிப்பை வழங்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு இரு தரப்பினருக்கும் இடையிலே இணக்கப்பாட்டை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான யோசனையும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எப்படியாவது தோட்ட தொழிலாளர்களது சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் வர்த்தமானியை வெளியிட்டிருக்கின்றது. 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமும் 350 ரூபாய் விசேட கொடுப்பனவும் என்று மொத்தமாக 1700 ரூபாவை குறிப்பிட்டு விசேட வர்த்தமானி வெளியிட என்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆக குறைந்த நாளாந்த சம்பளத்தை நிர்ணயித்து தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் மற்றும் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் அமைச்சின் செயலாளர் RPA விமலவீர வெளியிட்டுள்ள குறித்த வர்த்தமானி அறிவித்தல் கடந்த 21ஆம் தேதி முதல் அமுலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தேயிலை மற்றும் ரப்பர் தொழிலாளர்களுக்கு வரவு செலவு திட்ட நிவாரணப்படியையும் உள்ளடக்கிய ஊழியர் சேமலாப நிதி மற்றும் நம்பிக்கை நிதி என்பனவற்றையும் ஏற்புடையதாக கொண்டு 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமும் நாளாந்த விசேட கொடுப்பனவு 350 ரூபாவும் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த விசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே மொத்த கொடுப்பனவு 1700 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என நிர்ணயிப்பதற்கு உத்தேசிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு மேலதிக கிலோ கிராமுக்கு 80 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த சம்பளம் பெற்றுக் கொடுக்கப்படும் என சர்வதேச தொழிலாளர் தினமான மே தினத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொட்டகலையில் அறிவிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கலந்து கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின கூட்டத்திலே அறிவிக்கப்பட்டது. 30ஆம் தேதி இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் தொழில் ஆணையாளரால் வெளியிடப்பட்டது. எவ்வாறாக இருப்பினும் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் தம்மால் இந்த தொகையை வழங்க முடியாது என்றும் 1200 ரூபாவை மாத்திரமே தம்மால் வழங்க முடியும் என்றும் தமது யோசனையை தொழில் அமைச்சரிடம் கையளித்திருக்கின்றது. எவ்வாறாக இருப்பினும் இந்த யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தொழில் அமைச்சு அறிவித்திருந்ததோடு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் தொழிற்சங்கங்களும் அதனை நிராகரித்தன. இந்நிலையிலேயே தொழில் அமைச்சின் செயலாளரால் மீண்டும் இப்புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமும் 350 ரூபாய் விசேட கொடுப்பனமும் 80 ரூபாய் அதிகபட்ச ஒரு கிலோவுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. எப்படியோ தேர்தலுக்கு
தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன் இது ஒரு சரியான முடிவுக்கு வந்தால், அதாவது நான் இது தேர்தலுக்காக இவ்வாறு நடத்தப்படுகின்றதா, அல்லது தேர்தலுக்கான ஒரு முயற்சியா, தேர்தலுக்காக மலையக மக்களை கவர்வதற்கான ஒரு முயற்சியா என்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவசியமான தேவையாக இருக்கின்றது. அது மலையக மக்களை பொறுத்தளவில் இந்த சம்பள உயர்வு, தோட்ட தொழிலாளர்களை பொறுத்த அளவில் இந்த சம்பள அதிகரிப்பு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் செலவுக்கு 5 பேர் உள்ள அல்லது ஒரு 6 பேர் உள்ள குடும்பத்திற்கு இந்த 1700 ரூபாய் எப்படி போதுமா போதாதா என்பது குறித்து நாம் அனைவரும் அறிந்த விடயம். ஆனால் நாம் அனைவரும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோ பிரஜைகள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு நன்றாகவே தெரியும் போதாது என்று. எனவே அந்த முயற்சி வெற்றி பெற வாழ்த்துவோம். அப்போ ஜனாதிபதி தேர்தல் நடக்கப் போகின்றதா, பொது தேர்தல் நடக்கப் போகின்றதா என்ற சந்தேகம் எம் அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் பொது தேர்தலை முதலில் நடத்துங்கள் என்ற கோரிக்கையை ஜனாதிபதி நிராகரித்ததாகவும் அமைச்சரவை கூட்டத்திலே ஜனாதிபதி திட்டவட்டமாக கூறிவிட்டார். பொது தேர்தல் நடக்காது ஐயா, சொன்னால் கேளுங்க, ஜனாதிபதி தேர்தல் தான் நடக்கும், அதை பற்றி எந்த ஒரு கவலையும் யாருக்கும் வேண்டாம், ஜனாதிபதி தேர்தல் தான் நடக்கும். 10 பில்லியன் ரூபாவை வரவு செலவு திட்டத்திலே அதுக்காக ஒதுக்கப்பட்டு விட்டது. எனவே தயவு செய்து யாரும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்று ஜனாதிபதி திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார் அமைச்சரவையில். பாராளுமன்ற தேர்தல் முதலில் நடைபெறாது, அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தலே நடத்தப்படும் என்று வெளியாகும் செய்திகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை. அரசியலமைப்புக்கு அமைய தேர்தலை நடத்தி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு தான் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையில் தெரிவித்ததாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் தான் அமைச்சர் பந்துல குணவர்தனை தெரிவித்திருக்கின்றார். கண்டிப்பாக ஐயா, ஜனாதிபதி தேர்தல் தான் நடக்கும், பாராளுமன்ற தேர்தல் நடக்காது என்று தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற போதுதான் அவர் இதனை தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக பொது தேர்தலே நடத்தப்படும் என்றும் பல தரப்பினராலும் சமூகத்தின் மத்தியில் போலியான செய்திகள் பரப்பப்பட்டுள்ளன. இது தொடர்பில் அமைச்சரவையில் அவதானம் செலுத்தப்பட்டது. இவ்வாறான செய்திகள் பங்கு சந்தை நிலவரங்களை தாக்கம் செலுத்தும். கடந்த வார வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்காகவே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு கமையை இவ்வாண்டுக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அரசியலமைப்பு கமைய தேர்தலை நடத்தி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி அமைச்சரவையில் தெளிவுபடுத்தினார் என்றும் அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது அந்த செய்தி தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். அதற்கமைய ஜனாதிபதி தேர்தல் தான் நடக்கும் என்பது உறுதியாகி இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு புறம் இருக்கட்டும். அண்மையில் ஜனாதிபதி ஒரு நிகழ்வில் பேசும்போது கூறினார், இந்த பொது தேர்தலை ஏன் கேட்கின்றார்கள், அல்லது பொது தேர்தல் நடப்பதற்காக பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும், பாராளுமன்றம் இந்த தினத்திலே கலைக்கப்படும், இப்படியெல்லாம் ஏன் வதந்திகள் பரப்புகின்றார்கள் என்றால், அவ்வாறு பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று சொல்லப்படும் போது பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும், பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும் போது பங்குகளை பெற்றுக்கொள்ளலாம், இந்த நோக்கத்துக்காகத்தான் பாராளுமன்றம் கலைக்கப்பட போகின்றது, நாளை மறுதினம் கலைக்கப்பட போகின்றது என்றெல்லாம் வதந்திகளை பரப்புகின்றார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டது. இந்த விடயம் உண்மையா, அல்லது இந்த விடயம் இந்த ஜனாதிபதி கூறிய இந்த விடயம் உண்மையா என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கேட்கிறார்கள் ஊடகவியலாளர். முடப்பிசுது அப்படி என்று போய்விட்டார் மஹிந்த ராஜபக்ச. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்படி சொல்கின்றார், இது உண்மையா என்று கேட்டதற்கு முடப்பிசுத என்று போயிட்டார். உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று போயிட்டார். அவ்வாறெல்லாம் இல்லை, நாங்கள் என்ன பங்கு சந்தைக்கு ஆசைப்பட்டவங்களா, அதாவது அவர் இல்லை, பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும் போது பங்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இப்படி நாடகம் ஆடுகின்றார்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொன்னது பைத்தியக்காரத்தனம், அது பொய் என்று சொல்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. நாங்கள் சொல்ல இல்லை, மஹிந்த ராஜபக்ச சொல்கின்றார். ரைட், ஜனாதிபதி தேர்தல் பட்டியல் உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு யார் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட போகின்றார்கள் என்று ஓரளவுக்கு இவர்களாகத்தான் இருக்கும் என்று தெரியும். அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள், சஜித் பிரேமதாஸ் அவர்கள், தம்மிக பெரேரா அவர்கள் வந்தாலும் வரலாம், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்தாலும் வரலாம். இப்படி இந்த பெயர் பட்டியலில் இன்னும் ஒருவரும் சேரப்போகின்றார். பாருங்கள் யார் என்று. ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் பொன்சேகா ஜூனில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க தீர்மானம். முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளார்.
ஜூன் 3ஆம் வாரத்தில் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பினை அவர் வெளியிடுகிறார். எந்த ஒரு கட்சியுடனும் இணையாமல் சுயாதீன வேட்பாளராக சரத் பொன்சேகா போட்டியிட உள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தும் பலர் சரத் பொன்சேகாவுடன் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்ப்போம். இப்படி இருக்கும்போது சரத் பொன்சேகா தான் களமிறங்க போகும் செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதே நேரத்தில் ஊழலற்ற நாட்டை கட்டியெழுப்புவதோடு தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பதே தனது தேர்தல் பிரசாரத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அதற்கமைய புத்திஜீவிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுடன் இணைந்து அவர் பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அண்மையில் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடியிருந்தார். இது அரசியல் ரீதியான சந்திப்பு அல்ல என்று பொன்சேகா தெரிவித்திருந்தார். ராஜபக்ச ஆட்சியில் முக்கிய பதவிகளை வைத்த முன்னாள் படை வீரர்களை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைத்துக் கொண்டமையால் சரத் பொன்சேகா அதிருப்தியில் இருந்து வருகிறார். மேலும் கொழும்பில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் சிறிது நேரம் அவர் பங்கு பெற்றிருந்தார். எது எவ்வாறாயிருப்பினும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தனது முடிவை மீளப்பெறப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தயா ரத்நாயக, உங்களுக்கு தெரியும் தயா ரத்நாயக்க யார் என்று. இலங்கையின் இராணுவ தளபதியாக இருந்தவர் தயா ரத்நாயக்க. அவர் தேர்தலில் போட்டியிட்டும் இருந்தார். தயா ரத்நாயக்க என்ன செய்கிறார்? சஜித் பிரேமதாசோடு இணைந்து கொள்கின்றார். எனவே சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து கொண்ட தயா ரத்நாயக்கவின் வருகை சரத் பொன்சேகா அவர்களுக்கு பிடிக்கவில்லை. தயா ரத்நாயக்க வந்ததை அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இன்னும் பல இராணுவ உயர் அதிகாரிகளை, ஓய்வு பெற்ற கடற்படை தளபதிகளை, இப்படி எல்லோரை தாம் முக்கியமான ஒருவர் தயா சந்தகிரி அவர்களையும் சேர்த்து கொண்டிருக்கின்றார் சஜித் பிரேமதாஸ். இப்படி முக்கியமான முப்படைகளில் இருந்த ஓய்வு பெற்றவர்களை சஜித் பிரேமதாஸ் இணைத்து கொண்டார். எனவே இவர் இந்த இணைத்து கொண்டது சரத் பொன்சேகா மாத்தியாவுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் சரத் பொன்சேகா அவர்கள் சஜித் பிரேமதாசோடு மிக நெருக்கமாகவும் இல்லை, ஆனால் கட்சியிலே மிக முக்கிய சிரேஷ்ட தலைவராக இருந்தார், உப தலைவர்களில் ஒருவராக. ஆனால் இப்படி இருந்தவர் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கிவிட்டார். அதற்கு பிறகு என்ன நடந்தது? கொழும்பு கோட்டையில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் சரத் பொன்சேகாவுக்கு உரையாற்ற வாய்ப்பளிக்கவில்லை. அவர் வந்து சிறிது நேரத்தில் கிளம்பி விட்டார். கேட்டார் போல், எனக்கு பேச இருக்காண்டு, உங்களுக்கு இல்லை, பேச உங்களோட பேர் இல்லைன்னு சொல்லவும் அவர் போயிட்டார். இப்படி இருக்கும்போது தான் சரத் பொன்சேகா களமிறங்க போவதாக செய்தி வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக இன்று வீரகேசரி பத்திரிகையின் கார்ட்டூன், அழகாக கார்ட்டூன்களை சித்தரிக்கும் செல்வனின் கார்ட்டூன் ஒன்று வந்திருக்கின்றது. அந்த கார்ட்டூனை நாங்கள் காட்டலாம் திரையிலே. ஆம், செல்வனின் கார்ட்டூன் தான். பாருங்கள், ஒரு கருத்தையில் சரத் பொன்சேகாவும் பின்னால் அந்த கருத்தை தள்ளுகிறார். அதிலே யானை ஒன்று அமர்ந்திருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னால் செல்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதிர்ச்சியிலே கேள்விக்குறியோடு பார்க்கிறார். என்னையா நடக்குது என்பது போன்று சஜித் பிரேமதாஸை பார்க்கும் செல்வனின் கார்ட்டூன் தான் இவ்வாறு வீரகேசரி பத்திரிகையிலே கார்ட்டூனாக வெளியாக இருக்கின்றது. அதிலே தெளிவாக தெரிகின்றது சஜித். ஆனால் சரத் பொன்சேகா அவர் கூறவில்லை ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்க்க போகின்றேன், அவரோடு இணைந்து கொள்ளப் போகின்றேன் என்று. அவர் சுயாதீனமாகத்தான் களமிறங்க போகின்றார். ஆனால் எப்படியோ யானையை கட்டி காப்பாற்றி கொண்டு போவது போன்றுதான் அந்த கார்ட்டூனிலே காண முடிந்தது. சரி, இப்படி இருக்கும்போது புதிய விசா முறைமை ஊடான நிதி மோசடி குறித்து விசாரிக்க வேண்டும். சம்பிக்க ரணவக்க இவர் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக வருவதற்கு தயாராக இருக்கின்றார். சம்பிக்க ரணவக்க உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் தொடர்பாக அவர் பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். ஆனால் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக வரப்போகின்றாரா இல்லையா என்பது தெரியாது. மருந்து மோசடி தொடர்பில் செயற்பட்டதை போன்று புதிய விசா முறைமை ஊடாக இடம்பெறும் நிதி மோசடி தொடர்பிலும் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். விபிஎஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை. பிரதான ஒப்பந்தம் IVS மற்றும் GGAS ஆகிய நிறுவனங்களுடனே கைச்சாத்திடப்பட்டுள்ளன. ஆகவே புதிய விசா முறைமை விவகாரத்தில் பாராளுமன்றம் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கம் முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கிறார். அவர் இவ்வாறு சொல்கிறார், இந்த விசா முறையில் பெரிய மோசடி நடக்குது, அது உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கு, ஆனால் நடக்குது என்று அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. பாப்பம் என்ன கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி வீரகேசரி பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே முறையான விலைமனு கோரல் எதுவுமே இல்லாமல்
எதுவுமே இல்லாமல் விசா வழங்கலுக்கான பொறுப்பு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. விசா விவகாரத்துடன் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனையும் காணப்படுகின்றது. ஐஎஸ்ஐஎஸ் அச்சுறுத்தல்கள், கோவிட் பெருந்தொற்று மற்றும் சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தோற்றம் பெற்றுள்ளன. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு குறிப்பிட்டு கொண்டு வெளிநாட்டவர்களை நாட்டுக்கு கொண்டு வந்து இலங்கையில் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தை தீவிரப்படுத்தி பல்லாயிரக்கணக்கானோரை அரசாங்கம் கொலை செய்தது என்றும் அரசாங்கத்தின் மீது ஒரு பழியை போடுகின்றார் சம்பிக்க ரணவக்க. விசா கட்டணம் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தேன். அண்மையில் வருகை தந்தவர்களின் விசா கட்டணம் $75 காணப்படுகின்றது. சேவை கட்டணமாக உரிய நிறுவனத்திற்கு $18.5 அறவிடப்படுகின்றது. வசதிகளுக்கான கட்டணமாக $5.27 அறவிடப்படுகின்றது. மொத்தமாக $100.76 அறவிடப்படுகின்றது. $50 இருந்த விசா கட்டணம் இந்த அளவுக்கு உயர்வடைந்துள்ளது என்று தனது கவலையை தெரிவித்திருக்கிறார் சம்பிக்க ரணவக்க. $50 தானே இருந்தது சுற்றுலா. இப்போ இப்படி போனால் சுற்றுலாத்துறைக்கு எப்படி இலங்கைக்கு வருவாங்க? இன்றைய விலையில் பாருங்கள், $100 என்றால் எவ்வளோ வேண்டும்? $100 30,000 தானே. 30,000 கொடுத்து இலங்கை விசாவுக்கு 30,000 கொடுக்க வேண்டும். சரி, அது எப்படியோ இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது. இந்த நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை கொஞ்சம் பார்க்கலாம். அதை திரையில் காட்ட எங்களுக்கு வாய்ப்பில்லை, காரணம் கொஞ்சம் தாமதமாகத்தான் கிடைத்தது. சரி, கட்சிக்குள் பிளவுகளை தடுக்க நிழல் அமைச்சரவை. சஜித்துக்கு அழுத்தம். தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் யாருக்கு அமைச்சர் பதவி என்பதை வெளிப்படுத்துமாறும் வலியுறுத்து. இந்த பிரச்சனை எப்போது வந்தது என்றால், நான் முதலில் குறிப்பிட்டேன் அல்லவா, இந்த இராணுவ உயர் அதிகாரிகள், முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், முப்படைகளில் இருந்தவர்கள் வந்து சேர்ந்து கொண்டாங்க. அதுக்கு பிறகு ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான ஒரு அணி வந்து சேர்ந்து கொண்டது. அதிலே நாளக்க குடேவா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்த சிரேஷ்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க கேட்குறாங்க, இப்போ இவங்களும் வந்துட்டாங்க. அப்போ எங்களுக்கு என்னென்ன பதவிகள் தரப்போறீங்கன்னு இருக்கிறவங்க கேட்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு தர முடியாட்டி சொல்லுங்கள். அதாவது இப்போ இப்போ நாங்கள் பொதுவாகவே இவரே இப்போ ரஞ்சித் மத்துவ பண்டாரை எடுத்துக்கொண்டால், அவர் நல்லாட்சி அரசாங்க காலத்திலே சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சராக, கேபினெட் அமைச்சராக முக்கிய பொறுப்பில் இருந்தவர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தற்போதைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார். எனவே இவர் மட்டுமல்ல, அர்ஷடி சில்வா, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. லக்ஷ்மண் கிரியால், இப்போ லக்ஷ்மண் கிரியால் இவங்க எல்லாரையும் விட அந்த இடையில் இருக்கிற கொஞ்சம் சிரேஷ்ட முக்கியமானவர்களும் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன அமைச்சர் பதவி கொடுக்க போகிறீங்க? ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாச தலைமையில் வெற்றி பெற்றால் எங்களுக்கு என்ன அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று அவங்க கேட்குறாங்க. இப்போ சஜித் இப்போ தலையை குழம்பி கொண்டு இருக்கிறாரு. என்ன செய்கிறது, யாருக்கு இப்போ என்ன அமைச்சு கொடுக்குறது என்று, நிழல் அமைச்சரவை எப்படி இப்போ தயாரிக்கிறது என்று சஜித் பிரேமதாச அந்த விடயத்திலே முக்கியமாக இருக்கிறார். இந்தியாவில் கைதான 4 இலங்கையர்கள். புட்ட நௌஃபர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு பாதாள குழுவைச் சேர்ந்த ஒருவர், பொட்ட நௌஃபர். அவரது மகனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் கைதான 4 இலங்கையர்கள் குறித்து சிறப்பு குழுவினர் விசாரணை. பொலிஸ் மா அதிபரிடம் நடவடிக்கை. இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் 4 இலங்கையர்களை குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் ISIS பயங்கரவாதிகள் என கூறி கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் விசாரிப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபரின் கீழ் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 4 பேரில் வந்து அதாவது யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, இலங்கையைச் சேர்ந்த நுஸ்ரத் கனி, நஃப்ரான், ஃபரிஸ் ஃபாரூக், ரஷ்தீன் ரஹீம் ஆகிய 4 பேர் கொழும்பிலிருந்து சென்னை வழியாக அகமதாபாத்துக்கு விமான டிக்கெட் மூலமாக பதிவு செய்து அங்கே வைத்து தான் அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு தாக்குதல் நடத்த தான் வந்திருக்கிறாங்கள் என்று இந்தியா சந்தேகிக்கிறது. 40 தடவைக்கு மேல் கடந்த வருடம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் போய் வந்திருக்காங்க. முதல் தடவையாக பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ISIS தலைவரை சந்தித்துவிட்டு மீண்டும் இந்தியாவுக்கு வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குது. இவங்க ஏன் பாகிஸ்தானுக்கு போய் இந்தியாவுக்கு வராங்க என்ற ஒரு சந்தேகம் இந்திய விமான நிலைய பாதுகாப்பு தரப்பினருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சரி, எது எப்படியோ இன்னும் ஒரு அதிர்ச்சியான
ஆர்சிபி இப்போ ஐபிஎல் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியைச் சேர்ந்தார் விராட் கோலி. எல்லாருக்கும் பிடிக்கும். கோலியும் தாக்குதல் இலக்கா. தினக்குரல் பத்திரிகையிலே முன்பக்கத்திலே மஞ்சள் நிறத்திலே வந்திருக்கின்றது. கோலியும் தாக்குதலுக்கு இலக்கா. அகமதாபாத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பயிற்சி ஆட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பை பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியினர் ரத்து செய்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்தது. அதாவது இந்த காரணத்திற்காக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடர் இறுதி கட்டத்தை நெருங்கி தினக்குரல் பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே அந்த செய்தி என்ன என்று பார்க்கலாம். நெருங்கிவிட்டது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் புதன்கிழமை நடைபெற்ற வெளியேற்றுதல், அதாவது பிளே ஆஃப் சுற்று, அந்த பிளே ஆஃப் சுற்று ஆட்டத்தில் புள்ளிப்பட்டியலில் 3ஆம் இடம் பிடித்த ராஜஸ்தான் ராயல் அணி 4வது இடம் பெற்ற பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை சந்தித்தது. இந்நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக போட்டிக்கு முன்னதாகவே பயிற்சி ஆட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பை பெங்களூர் அணி ரத்து செய்தது. பெங்களூர் அணியின் வீரர் கோலியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து பயிற்சி ஆட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. இந்த அகமதாபாத்தில் தான் இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ சில நேரங்கள் விராட் கோலியும் அவர்களது இலக்கா என்ற ஒரு சந்தேகம் நிகழ்ந்திருக்கின்றது. சரி, அடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் திரையிலே பார்க்கலாம். எதிரணியின் பலர் எம்முடன் இணைவர், தனித்தனியாக வென்றி கூற்றாக சேர்ந்து கொள்வர் என்கிறார் மனுஷ நாணயக்காரர் என்ற செய்தி வந்திருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் எதிர்வரும் காலங்களில் எங்களுடன் இணைந்து கொள்வார்கள் என்ற மனுஷ நாணயக்காரத்தை. இப்படித்தான் ஐயா நீங்கள் சொன்னீங்க, மே தின கூட்டத்தில் எங்களோட மேடைகளில் ஏறுவார்கள் என்று. ஆனால் யாரையும் ஏற காணல, ஒரே ஒருவர் மட்டும் ஏறினார். என்றாலும் சஜித் பிரேமதாசவுடன் கலந்துரையாடி இதற்கு இணங்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றது. அவர் எப்படி இணங்குவார்? அவர் இணங்க மாட்டார். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே செய்தி தொடர்கின்றது. இப்படி இருக்கும்போது ஐக்கிய மக்கள் சக்தியை வியாத்மக குழுவினரே தற்போது பிடித்து கொண்டுள்ளனர். அதனால் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து சென்றவர்களுக்கு தற்போது அந்த கட்சியில் இடமில்லை. எனவே அந்த கட்சியில் விரக்தியுடன் இருப்பவர்கள் மிக விரைவில் எம்முடன் இணைந்து கொள்வார்கள் என்று மனுஷ நாணயக்காரர் தெரிவிக்கிறார். இதில் வசந்த பண்டார, GL பீரிஸ், ரஞ்சித் மத்துவ பண்டார, லக்ஷ்மண் கிரியல்ல, திலீப் கயந்த, மயந்த, சஞ்சய் அலவத்துவல, கபீர் ஹெரான் ஆகியோர் மாத்திரமே கலந்து கொண்டுள்ளனர். கபீர் ஹெரான் ஆகியோரின் பொருளாதார கொள்கை மாறுபட்டது என்பதால் அவர்கள் முழு விருப்பத்துடன் இங்கு இருப்பதில்லை என்றும் செய்தி வெளியாக இருக்கின்றது. இதை எப்படியோ அதை பொறுத்து இருந்து பார்ப்போம், யார் யாரோடு எதிர்காலத்திலே சேரப்போகின்றார்கள் என்று. மன்னாரில் காற்றாலை திட்டத்தை முன்னெடுப்பது பொருத்தமற்றது என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இதுவே மக்களின் கருத்து, சட்ட ரீதியாக நடவடிக்கை என்கிறார் சுமந்திரன் MP. மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்திலிருந்து சற்று அண்மித்த தூரத்திலேயே காணப்படுகிறது. இப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், எனவே காற்றாலை மின்சார திட்டத்தை இங்கு அமைப்பது பொருத்தமற்றது என்பதே இங்குள்ள மக்களின் நிலைப்பாடாகும் என்று சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு பொருத்தமற்ற விடயம் ஐயா, இதெல்லாம் இங்கே அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அமைக்காதீங்கள் என்று சுமந்திரன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த வெள்ளவத்தையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இந்த பார்க்கிங் பிரச்சனை, தரிப்பிட பிரச்சனை. வீட்டுக்கு ஃப்ளட்ஸில் வந்து ஒரு ஃப்ளட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்ஸுக்கு கீழே வந்து ஃப்ளட்ஸில் ஒரு தளத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வீடுகள் என்று வைத்துக்கொள்வோமே, இல்லை 4 வீடுகள் என்று வைத்துக்கொள்வோமே, கிட்டத்தட்ட 10 மாடியாக இருக்கும். அப்போ 40 வீடுகள். ஆனால் கீழே 40 கார் பார்க்கிங் உங்களுக்கு இருக்காது, வெறும் 10 15 அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க பாதையில் இருமரங்கிலும் அல்லது அந்த வாகன தரிப்பிடத்துக்காக ஒதுக்கப்பட்ட இடத்திலே அவங்க பார்க் செய்வாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால், விடுமுறை நாட்களிலும் பணம் வசூலிக்கிறாங்களாம். இது எப்படியோ கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களோட காதுக்கு போயிருக்கு. உடனடியாக விரைகிறார் வெள்ளவத்தை. விடுமுறை நாட்களில் வாகன நிறுத்தல் கட்டணம் வசூலிக்க வேண்டாம், வெள்ளவத்தையில் மனோ MP தலையிட்டு நேரடி எச்சரிக்கை.
வெள்ளவத்த காலி வீதியில் அரச விடுமுறை நாட்களிலும் வாகன நிறுத்தல் கட்டணம் வசூலிக்கும் மாநகர சபை ஒப்பந்தக்காரர்கள் குறித்து அப்பகுதி மக்கள் கடும் விசனம் தெரிவித்து வந்தனர். இது குறித்து வெள்ளவத்தையில் வசிக்கும் பொதுமக்கள் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோ கணேசனுக்கு புகார் அளித்திருந்தனர். உடனே மனோ கணேசன் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, அண்ணா நீங்கள் தானே ஐயா வந்து பார்க்கணும், ஏன்னா நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம், நீங்கள் எங்களோட பிரதிநிதி என்று சொல்லவும் அவர் அந்த தளத்திற்கு உடனே வந்திருக்கிறார். வந்து என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே செய்தி தொடர்கிறது. இதனையடுத்து நேற்று நேரடியாக ஸ்தலத்துக்கு வந்த மனோ கணேசன் எம்பி அங்கே அரச விடுமுறை தினமான நேற்றும் வாகன நிறுத்துமிட கட்டணம் வசூலிக்க முயன்ற மாநகர சபை ஒப்பந்தக்காரரின் ஊழியரை கடுமையாக எச்சரித்து அவ்விடத்தை விட்டு அனுப்பினார். மனோ எம்பியின் பணிப்பின் பேரில் அவ்விடத்திற்கு வந்த வெள்ளவத்த போலீஸ் நிலைய போக்குவரத்து பொறுப்பதிகாரி இன்ஸ்பெக்டர் மதுசங்கர் குறிப்பிட்ட நபரிடம் இனி இத்தகைய புகார்கள் வந்தால் கைது செய்ய வேண்டி வரும் என எச்சரித்தார். கொழும்பு மாநகர சபை போக்குவரத்து பிரதான பொறியியலாளர் மஞ்சுளவிடம் இது பற்றி கூடிய கவனம் செலுத்தும்படியும் மனோ கணேசன் எம்பி தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்திற்கு சரி, மாநகர சபைக்கு சரி, நகர சபைக்கு சரி, பிரதேச சபைக்கு சரி, நாங்கள் ஒரு பிரதிநிதியை அனுப்புகின்றோம் என்றால் அவரால் ஏதாவது ஒரு விடயம் எமது பிரச்சனை ஒன்று தீர்க்கப்பட வேண்டும். அந்த விதத்தில் இவர் ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற விதத்தில் அந்த இடத்துக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார். இது முக்கியமாக ஒரு தலையீடியாக இருந்த ஒரு பிரச்சனை. விடுமுறை நாட்களிலும் கட்டணம் கொடுக்க வேண்டும் இந்த ஒப்பந்தக்காரர்களுக்கு. சரி, இப்படி இருக்கும்போது இந்த விடிவெளி பத்திரிகை வந்து ஒவ்வொரு வியாழனும் வெளியாகும். நேற்றைய தினம் வெளியாகிய விடிவெளி பத்திரிகை நேற்றைய நமது நம் நாடு நிகழ்ச்சி இடம்பெறவில்லை. ஆகவே இன்று அந்த செய்தியை சேர்த்துக் கொள்கின்றோம். இஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான வழக்கை துரிதப்படுத்தும் எண்ணம் சட்டம் அதிபருக்கு இல்லையா? சட்டமாதிபர் மீது பிரதிவாதிகள் சாடல். மீண்டும் ஒரு முறை வழக்கு ஒத்திவைப்பு. உயிர்த்த ஞாயிறு தின தொடர் தற்கொலை தாக்குதல் குறித்து விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பின்னர் தற்போது சதி செய்தமை சமூகங்களிடையே வெறுப்புணர்வை. விடிவெளி பத்திரிகையின் 9ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கின்றது. தூண்டிய குற்றச்சாட்டுகளின் கீழ் புத்தளம் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள சிரேஷ்ட சட்டத்தரணி இஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான வழக்கை விரிவுபடுத்தி முடியுமான அளவு அதை நிறைவு செய்யும் எண்ணம் சட்டம் அதிபருக்கு இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சிரேஷ்ட சட்டத்தரணி இஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான வழக்கு நீண்ட நாள் இடைவெளியில் சில அற்பமான காரணங்களால் ஒத்திவைக்கப்படும் பின்னணியில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது இஜாஸ் ஹிஸ்புல்லா பற்றி பேசும்போது சர்ச்சைக்குரிய வைத்தியர் ஷஹாப்தீன், உங்களுக்கு தெரியும் ஷஹாப்தீன் வைத்தியர். எனவே இந்த வைத்தியர் தொடர்பாக பிரச்சனை வந்தது. ஷஹாப்தீன் இவர் தொடர்பாக நிறைய செய்திகள்லாம் வந்தது. ஆனால் அவர் நேற்றைய தினம் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போது சொல்லியிருக்கிறார், மாக்கந்துர மதுஷோடு தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாராம். எனவே மாக்கந்துர மதுஷோடு அவர் பழகிய அந்த நாட்கள், அவர் அந்த மனிதாபிமானம் நடந்து கொண்ட விதம், இவற்றையெல்லாம் பார்க்கும்போது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற ஆடைகள் அணிந்து இருக்கக்கூடிய 225 பேரின் மனநிலையை விட அவரது மனநிலை சிறப்பானது என்று ஷஹாப்தீன் வைத்தியர், சர்ச்சைக்குரிய வைத்தியராக பேசப்பட்டவர், அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் நான் நினைக்கவில்லை. ஆயிரக்கணக்கான பிரசவ தாய்மார்களுக்கு அவர்களுக்காக நான் சிகிச்சை அளித்திருக்கின்றேன். இன்னமும் அவர்கள் வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள். யாரோ செய்த தவறுக்கு நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் என்று ஷஹாப்தீன் வைத்தியர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இப்படி இருக்கும்போது இன்றைய நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்தோம். அதே நேரத்தில் லங்காதீப பத்திரிகையில் ஒரு செய்தி இருக்கின்றது, அதை பார்த்து விட்டு வரலாம். இந்த ஜெனரேட்டர் காம்பரே ஜெனரேட்டரையாக் தாகென நிதாகத் தாத்தாய் புத்தாய் மரூட்ட என்று செய்தி வந்திருக்கின்றது. புப்புரேச பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. வீட்டிலே ஜெனரேட்டர் மூலமாக மின்சாரம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் ஜெனரேட்டரை போட்டுக்கொண்டு அந்த ஜெனரேட்டரை மூலமாக ஃபேன் வீட்டிலே மின் விசிறியை போட்டுக்கொண்டு தூங்கி இருக்கின்றார்கள். அந்த மின் விசிறி மூலமாகவும் ஜெனரேட்டர் மூலமாகவும் அந்த ஒரு வாயு ஒன்று மூலமாக
அப்பாவும் மகனும் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே ஒரு கவலையான ஒரு செய்தி, மிக அவதானமாக இருங்கள். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியும் லங்காதீப அந்த பத்திரிகையில் வந்திருக்கின்றது, அதையும் நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம். இது சற்று இப்படியெல்லாம் நடக்குமா என்று. ஷாருக் கான், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஷாருக் கான் அவரது அணிக்காக சத்தம் போட்டு உற்சாகப்படுத்தி இருக்கிறார் அவர்களுடைய வீரர்களை. கிரிக்கெட் தரங்கையே கேகால ஷாருக் கான் ரோகலி, கிரிக்கெட் போட்டியிலே சத்தம் போட்டு ஷாருக் கான் வைத்தியசாலையில் அல்லது கூச்சலிட்டு அவர் அணியை உற்சாகப்படுத்தி அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் லங்காதீப பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. என்று நம் நாடு பத்திரிகையை நிறைவு செய்யும் நேரம், நம் நாடு பத்திரிகை நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இன்றும் எமக்கு தயாரிப்பில் உதவிய பிரசன்னாவுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஸ்டார் தமிழின் மற்றும் ஒரு நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.